மகிமை உண்டாவதாக. இந்த 14வது நாள் வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? காத்திருக்கவும் எழும்பவும் என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். காத்திருக்கிறது, வெயிட் ஆன் த லார்ட், வெயிட் ஃபார் த லார்ட். காத்திருப்பதும் எழும்பவும். வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தை எங்களோடு பேசும். உமது சமூகத்தில் இந்த காலைவெளி நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் புதிய பலத்தால் இடைகட்டுவீராக. ஆசீர்வதியும். கழுகுகளைப் போல உயர எழும்பட்டப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பொதுவாக காத்திருப்பது என்பது யாருக்குமே பிடிக்காத ஒன்று. வெயிட் பண்ணணுமா, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் என்று நாம் காத்திருக்கும் போது நமது உள்ளங்கள் சோர்ந்து போகிறது, களைப்படைகிறது. விசேஷமாக சொன்னால் கோபம் வரும். இன்னும் எவ்வளோ நேரம் நான் காத்திருக்கிறது, எரிச்சலோடு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்காக காத்திருக்கும்போது நமக்கு புதிய பலன் கிடைக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பொதுவாக உலக பிரகாரமான காரியத்தில் காத்திருக்கும்போது நமக்கு சோர்வு, களைப்பு, கோபம், எரிச்சல். ஆனால் ஸ்பிரிச்சுவலில் வெயிட் பண்ணும்போது, ஆவிக்குரிய காரியத்தில் தேவனுக்காக காத்திருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, புதிய பலனை நாம் அடைவோம். அல்லேலூயா. அப்போ இந்த புது பலன் வேணும் எல்லாருக்குமே. பார்த்தீங்கன்னா இப்போ புது வருஷம் வரப்போகுது, புது ஆசீர்வாதம் வேணும், புதிய நன்மைகள் வேணும், நமக்கு சோதனை எல்லாம் வேணும். அப்படின்னா நிபந்தனை என்ன? வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் பிளஸ்ஸிங் அப்படின்னா காத்திருப்பது. ஆமென். நிபந்தனையோடு வருகிற ஆசீர்வாதங்கள் உன்னதமான ஆசீர்வாதங்கள். அப்போ நம்ம ஆண்டவர் பலப்படுத்துவேங்கிறார், அதுவும் புது பலன் தருவேங்கிறார். புதிய ஆசீர்வாதம் நமக்கு தருவார் வரப்போகிற வருஷத்தில். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 21 நாட்கள் நமக்கு காத்திருப்பின் நாட்கள். அல்லேலூயா. காத்திருக்கும்போது நமக்கு சோறு வராது. தேவனுக்குள்ள புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஆமென். நமது பழைய வாழ்க்கையெல்லாம் அது சோத்திரம், இந்த உலகத்தை விட்டு புதிய ஒரு அனுபவத்தை அப்பன் இயேசு இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நமக்கு தருவாராக. ஆமென். அப்போ அவர்கள் ஓடினாலும், எவ்வளோ நம்ம முயற்சி எடுத்தாலும், ஸ்தோத்திரம், நடந்தாலும் நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். இந்த வார்த்தையை பக்தர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் என்ன கேட்குறாங்க? இஸ்ரவேல் ஜனம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய இருதயத்தில் நமக்கு வந்த கேள்வி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்திருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். நீ ஏன் சொல்ற அப்படிங்கிறார் பார். நீ ஏன் சொல்ற? என் வழி ஆண்டவருக்கு தெரியாம போயிருச்சு, ஆண்டவருடைய பார்வைக்கு நான் மறைவா இருக்கிறேனோ. My way is hidden from the Lord, my just climb is passed over my God. ஏன் ஆண்டவரே, why do you say? ஏன் இப்படி சொல்ற ஜேக்கப்? why do you say? ஏன் இப்படி சொல்றங்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். உங்க இருதயத்தில் இந்த கேள்வி வந்திருக்கலாம், ஆண்டவர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் என்னை மறக்கலைன்னா இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் என்னை கைவிட்டார், அவர் எங்கே இருக்கிறார், அவர் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தலைகுனிவுகள், வெட்கப்படுவதில், அவமானப்படுவதில், நிந்தை, ஏளனம், பரியாசம், எத்தனை சிறையிருப்பு, இதெல்லாம் எப்போ மாறும்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் கேள்வியோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, சோர்ந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு பலனை தர விரும்புகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவன். அல்லேலூயா.
அப்போ புதுப்பிக்கப்பட்ட பலனை தருவதாக ஆண்டவர் இங்கு வாக்குரைக்கிறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், வேதாகமத்தில் 8810 வாக்கு தத்தங்கள் உண்டு. 8810. இந்த வாக்கு தத்துவம் ரொம்ப அருமையான வாக்கு தத்துவம். ஏன் அப்படின்னா இது நமக்கு நியூ ஸ்ட்ரென்த், புதிய பலனை தேவன் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனால் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது என்ன செய்யணும்? அது ரொம்ப முக்கியம். சிலவங்க பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கூண்டில் சிக்கின சிங்கத்தை போல் அங்கே இங்கே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி டைமை பார்க்குறது, மேலே பார்க்குறது, டைமை பார்க்குறது, ஸ்தோத்திர வாட்சை பார்க்குறது, இப்படியே இருப்பாங்க. அந்த கூண்டில் சிக்கின புலி பாருங்க, அங்கேயும் இங்கேயும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. வெயிட் பண்ணுறப்ப எப்படி வெயிட் பண்ணணும்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்ம ஆண்டவருக்காக எப்படி வெயிட் பண்ணணும், காத்திருக்க வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அப்போ அந்த பேஷன்ஸ் எவ்வளோ முக்கியம். பேஷண்ட்டுக்கு பேஷன்ஸ் இல்லைன்னா இப்படி இருக்கும். நோயாளிகள் காத்திருக்கணும், டாக்டர் வர காத்திருக்கணும். டாக்டர் எப்போ வருவார் அது வரை நீ வெயிட் பண்ணி தான். நீ இவ்வளோ பெரிய எம்எல்ஏவாக இருக்கலாம், இவ்வளோ பெரிய பட்டம் படிச்சிருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், மருத்துவர் எப்போ வருவாரோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்கள் அவசரத்துக்கெலாம் அவர் ஆட மாட்டார். பாருங்களேன், உலகத்திலே அதனால தான் நமக்கு பேஷன்ஸ்ன்னு வச்சுருக்கு, பேஷண்ட்னு பேர் வச்சுருக்கிறாங்க. பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கணும்? பேஷன்ஸ் இருக்கணும், பொறுமை இருக்கணும். அது இல்லைன்னா பேஷண்ட்டே இல்லையாவே. வெயிட் பண்ணணும். அவ்வளோ பெரிய ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் ரொம்ப பிஸி மேனாக இருக்கலாம். ஆனால் ஹாஸ்பிட்டல்னு போயிட்டா அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அதுக்கு மிஞ்சி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். நம்ம சரீரத்திலேருந்து பிளட் எடுப்பாங்க, ஊசியை போடுவாங்க, டெஸ்ட் எடுப்பாங்க, எல்லாத்துக்கும் இணங்கி தான் போகணும். அதான் பேஷன்ஸ், அதான் பொறுமை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்முடைய நோய்களுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர் மருத்துவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் முன்பாக நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, பொறுமையோடு காத்திருக்கும் போது என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. பொறுமை இல்லாமல் அவசரமாக ஜெபம் பண்ணி அவசரமாக செஞ்சால் நம்முடைய ஜெபம் கூரைக்கு மேலே கூட போகாது. எல்லாம் நிதானம், பொறுமை கடைபிடிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பக்தர்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எவ்வளோ பொறுமை பாருங்களேன். வாசிக்கலாம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்த பண்ணப்படுவது நமக்கு வேண்டும் என்றால் காத்திருப்பு மிகவும் அவசியம். ஆமென். அது எப்படி காத்திருப்பது? பொறுமையோடு காத்திருப்பது. முறுமுறுப்பு. சிலவங்க காத்திருப்பாங்க, ஆனால் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே முனகலின் சத்தம், புலம்பல், எரிச்சலோடு காத்திருப்பாங்க. அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராதுங்க. இந்த காலை வேளையில் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரும் வரை நான் பொறுமையோடு காத்திருப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு 100% கேரண்டியாக சொல்ல முடியும். ஆபிரகாம் அதை நம்பினான் பாருங்க. அப்படியே விசுவாசிச்சுட்டான். லெஃப்ட் ரைட் பார்க்கக்கூடாது, ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பார்சல் சொல்கிறப்பெல்லாம் செஞ்சால் எப்போ ஆசீர்வாதம் வர்றது, போங்கயா அப்படின்னு குறுக்கு வழியை தெரிந்தெடுத்துறாத. ஆண்டவர் இன்னைக்கு நல்ல ஆலோசனை தர்றார். நோ ஷார்ட்கட், குறுக்கு வழி கிடையாது. பொறுமையோடு காத்திருந்தான். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருகவே. பார்த்தீங்களா, அந்த பொறுமையோடு காத்திருந்ததுனால ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இஸ்ரவேல் நமது கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பெரிய தேசமாக இருக்கு, குட்டி நாடு தான். ஆனால் எல்லா தேசங்களுக்கும் ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்குது பாருங்க.
எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறது. யூதர்களை அடிச்சிக்கவே முடியாது. டெக்னாலஜியில் அந்த கோடிங் மெத்தடாலஜி, இரிகேஷன், சோத்திரம், வெப்பன்ஸ் எல்லாத்திலையும் நம்பர் ஒன்ங்க. எப்படி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது தான். அது மாற்ற முடியாத ஆசீர்வாதம். அவன் பொறுமையோடு காத்திருந்த நாள். இன்றைக்கும் எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்னைக்கும் அவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோமே. அவன் ஒரு தேசமாகவே மாற்றி விட்டான். தேசத்தை விட்டான், தேசமாகவே மாறிவிட்டான். தகப்பன் வீட்டை விட்டான், இவன் விசுவாசத்தின் தகப்பனாகவே மாறிவிட்டான். அல்லேலூயா. அந்த கோத்திரத்தில் தான் ஆண்டவர் பிறந்தார். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொறுமையோடு அமைதலாய் காத்திருங்கள், ஏற்ற வேலை வரும். ஆண்டவர் அதின் காலத்தில் நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். ஆமென். சோத்திரம். காத்திரு, பொறுத்திரு. ஆபிரகாம் காத்திருந்தான். ஆனால் ஒருத்தன் காத்திருக்கல, விளைவு பாருங்க, ரொம்ப மோசமாயிருச்சு. காத்திருக்காத ஒரு நபரையும், நான் ஆண்டவருக்காக ஏன் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்ட ஒரு நபரையும் நம்ம தியானிக்க போகிறோம். எவ்வளோ நாள் காத்திருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ நாள்? ஹவு லாங் ஓ லார்ட், ஹவு லாங்? எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும்? பண்ணவே முடியல இவனால. அது யார்? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13:8 வாசிக்கலாம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். பாத்தீங்களா, அவசரப்பட்டு 7 நாள் காத்திருந்தான். அதுக்கு மேல அவனால் காத்திருக்க முடியல. இன்னும் சாமுவேல் வரல, சாமுவேல் எங்க போனார் என்று சொல்லி அவனே துணிகரமாய் ஆண்டவருடைய பலியை செலுத்த முற்பட்ட போது ஆண்டவர் இடைப்பட்டு சொல்றாரு, இவனை நான் புறக்கணித்தேன் அப்படிங்கிறார். ரிஜெக்ட் அப்படிங்கிறார். பார், என்னைக்கு ஆண்டவர் சொல்றதை நம்ம கீழ்ப்படியாமல் நம்முடைய இஷ்டம் போல நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாருங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு ஷார்ட்கட்டில், கோபத்தில், எரிச்சலில் சிலதை நீங்கள் இழந்துடாதீங்க. நிறைய இழந்திருக்கலாம். இந்த 14வது நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை நமக்கு நல்ல திருஷ்டாந்தமாக இருக்கிறான். இந்த சவுல் ராஜா, இவன் தான் முதல் ராஜா. இவன் அவசரப்பட்டது 7 நாள் காத்திருக்கிறான். சாமுவேல் இன்னும் வரல. அப்படி சில டெஸ்ட் நமக்கு கொடுப்பார் ஆண்டவர். காத்திருக்க முடியாமல் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளினால் அந்த சிங்காசனம் உடனே கவிழ்க்கப்பட்டது. பார், ஆண்டு உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டார். எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆண்டவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா கீழ்ப்படிதலே. அல்லேலூயா. அவர் உன்னை சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், சொன்னதுதாங்க. அதை நம்ம போய் முயற்சி பண்ணி மாற்றலான்னு நினச்சிடாதீங்க. அது முடியவே முடியாது. அப்படி மாற்ற நினைக்கும் போது அநேக இழப்புகள், தோல்விகள், அவமானங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். உடனே வராதனால நம்ம சந்தோஷப்பட்டுறக்கூடாது. உடனே வராதுங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு செடியை வச்ச உடனே கனி உடனே வருவதில்லை. அப்போ தீமை செய்த உடனே அதற்கும் பலன் உடனே வராது. நன்மை செய்தால் உடனே பலன் வராது. ரெண்டுமே வெயிட் பண்ணி தான் வரும். தீமை செஞ்சு நம்ம சில காரியத்தில் அவசரப்பட்டு செஞ்ச உடனே சோத்திரம் எல்லாம் நல்லதாக இருக்கும், உடனே அதனுடைய பலன் வராது. அப்போ நம்ம முடிவு கட்டிடக்கூடாது, இதுவும் தேவ சித்தம்தான். இல்லை, 7 நாள் காத்திருந்தான். அதுக்கு மேலே இவனால் காத்திருக்க முடியல. விளைவு எல்லாம் பறிபோனது. இன்னொரு மனிதன் இருக்கிறான். அவன் கேட்குறான் பாருங்க ஒரு கேள்வி. நம்ம கேட்குற கேள்வி கேட்குறான் அவன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது
என்ன என்று என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். பாத்தீங்களா, நம்ம கேட்கிற கேள்வி இந்த ராஜா கேட்கிறார். இனி எத்தனை நாள் நான் காத்திருக்கணும்? கர்த்தருக்காக இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? என்னை செயல்பட விடுங்க அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இதனுடைய சரித்திர பின்னணி நமக்கு தெரியும். அங்கு எதிரிகள் சூழ்ந்து பாளையம் இறங்கி இஸ்ரவேலை சிறைப்படுத்தினார்கள். அப்படி சிறைப்படுத்தும் போது பட்டணத்திலிருந்து வெளியே போக முடியாது, வெளியே இருந்து உள்ளே வர முடியாது. இப்போ லாக்டவுன் மாதிரி, லாக்டவுனில் எப்போமாவது நம்ம கொஞ்சம் திறந்து விட்டாங்க கடையை. இவங்களுக்கு டோட்டலி லாக்டு, வெளியே போகவே முடியாது. வீட்டை ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டா எவ்வளோ நாள் இருப்பீங்க நீங்கள்? கொஞ்சம் அரிசி பருப்பு சோறு இருக்கிற வரை வண்டி ஓடும். அரிசி பருப்பு எல்லாம் தீர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் தீர்ந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அப்போ ஒருத்தி சொல்கிறா, இன்னைக்கு உன் பிள்ளையத்தா, அதை இன்னைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு ஒருத்தி கேட்குறா. சரி, வேறு வழி இல்லையே, வயிறு பசி, கை குழந்தையை கொடுத்து அதை வெட்டி சமைச்சு சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் இவ பிள்ளையை கேட்குறப்ப தரமாட்டுக்கிறா. இப்போ தான் சண்டை. இந்த நியாயம் எங்கே வருது? ராஜாட்ட வருது. நேற்று இவ பிள்ளைய கேட்டேன், என் பிள்ளைய கொடுத்துட்டேன், இன்னைக்கு இவ பிள்ளையை கேட்குறேன், தரமாட்டுக்கிறா அப்படின்னு எப்படி இருக்கும்? அந்த எதிரினுடைய பாளையம் சுற்றி இருந்ததுனால இவர்கள் கொள்ளவோ வாங்கவோ விற்கவோ முடியல. சோத்திரம், பண்டமாற்று எதுவுமே செய்ய முடியல. பசியினால் வருந்தி பிள்ளையை கொன்று சாப்பிடும் அளவுக்கு பஞ்சம். அப்போ ராஜா கேட்குறாரு, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? இனி நான் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது அப்படிங்கிறார். நல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நம்முடைய சிந்தைக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். நமது புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை தேவன் செய்வாருங்க. சும்மா இந்த அழைப்பு நாங்கள் கொடுக்கல சபைக்கு. தேவ சமூகத்துக்கு வாருங்க, 21 நாள் வாருங்கள், தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், காத்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், உபவாசம் போடுங்க, ஆலயத்தில் வந்து ஜெபிங்கன்னு சொல்லி சும்மா விளையாட்டு கிடையாது. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஸ்தோத்திரம், அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. நீ அவசரப்படும் போது எல்லாவற்றையும் இழந்துகிறார். ஆனால் உடனே நடக்காது. அதனால தான் நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. போதகர் சொல்றது, இந்த வேதத்தில் சொல்றது ஒன்றும் புரியவே இல்லை, உடனே நடக்கல. அப்போ பிரச்சனை இல்லையே, நல்லா தான் போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன். கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருந்தால் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையோடு யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே தான் கழுகுக்கு ஒப்பனையாய் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். எழும்புவார்கள். ஒரு நாளும் தேவன் நம்மை அலையே விடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த ராஜா கேட்கிறாரு, கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? அப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அற்புதமான வார்த்தை. அதான் நான் சொன்னேன், அசாதாரணமான அப்படி ஒரு மிராக்கிள் நடக்கணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளப்பாங்கிறாரு. நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. பிள்ளையை வெட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நாளை இந்நேரத்தில், ஆமென், நாளை இந்நேரத்தில் என்ன நடக்கும்? தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தீர்க்க தரிசனம் வரும்போது நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணிக்கணும். ஆமென். இதெல்லாம் எப்படி நடக்கும்? சும்மா ரீல் விடுறாரு, டூப் விடுறா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்படி அடுத்த வார்த்தை சொல்றான், இதெல்லாம் நடக்குமா? வானத்தின் மதகளை திறந்தாலும் நடக்குமா? உடனே தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நீ பார்க்க மட்டும்தான் செய்வ, நீ அனுபவிக்கவே மாட்ட அப்படிங்கிறார். சில தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா அப்படியே ரிசீவ் பண்ணி
இருதயத்தின் ஆழ உள் வாங்கி கொள்ள வேண்டும். சந்தேகப்படக்கூடாது. நான் சொன்னேன் நேற்று பார்த்தீங்களா, சந்தேகப்படுறவன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விவசாயி விதைச்சிட்டு குழியை தோண்டி தோண்டி பார்க்குறது, விதையில் முளை வந்துருச்சா, முளைச்சிருக்கா அப்படின்னா இது எப்படிங்க அது வளரும். நம்ம அவிசுவாசம் சந்தேகம்லாம் அப்படி தான். ஆண்டுடைய வார்த்தையை போய் செக் பண்ணுறது, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறிச்சா, இது நடந்துருச்சா, இது நடந்துருச்சா. அப்படி அவிசுவாசப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, அப்படியே நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, ஆமென். எத்தனையோ காரியங்களில் அப்படி பொறுமையாக இருந்து தான் இந்த சபையை இம்மட்டும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவசரப்படவே மாட்டேன். சோத்திரம். நேற்று சொன்னது மாதிரி தான், உன் கையை மடக்கு, அவர் கையை நீட்ட அனுமதி. அவர் கையை நீளும்போது அளவில்லாமல் தாராளமாய் கொடுக்கிறவர். ஆமென். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதீங்க. மனித மூளையை பயன்படுத்தாதீர்கள். பொறுமையோடு இருங்கள். ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பொறுமையோடு இருந்து காத்திருந்து பெற்றுக்கொண்டான். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்! நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக. எவ்வளோ ஒண்டர்ஃபுல் அந்த ப்ராமிஸ் பார்த்தீங்களா, வாக்குத்தத்தங்கள். பொறுமை எவ்வளோ கிரியை செய்ய வேண்டியதாக இருக்குது. பொறுமையை ஹாஸ்பிட்டல் எவ்வளோ அழகாக நம்ம கடைபிடிக்கிறோம், ஆனால் சபையில் கடைபிடிக்கிறது இல்லையே. நம்ம குடும்ப ஜீவியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்காதனால தான் அநேக இழப்புகள், அநேக வேதனைகள். நீ கர்த்தருக்காக காத்திரு, பொறுமையுடன் காத்திரு. ஏற்ற வேளை வரும், நீங்கள் கழுகுகளை போல சிறகடித்து உயரே எழும்புவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போவதே இல்லை, களைப்புற்று போவதே இல்லைங்க. வசனம்தான், அதை மாற்றவே முடியாது. அடிக்கடி சொல்லுவேன், இதெல்லாம் கொஞ்சம் விளையாட்டு போல இருக்கும், ஆனால் அவ்வளோ நிறைந்த கருத்துக்கள் நிறைந்தது. முட்டையை வெளியிலிருந்து தாக்குறப்ப அந்த தாக்குதலுக்கு முட்டை இணங்கினால் ஆம்லேட்டோடு முடிஞ்சிடும். அப்படி தானே, முட்டை ஒரு அடி அடித்தா ஆம்லேட் ஆயிடுது. ஆனால் வெளியிலிருந்து வருகிற தாக்குதலெல்லாம் அது சகித்து கொண்டு பொறுமையோடு இருந்தால் உள்ளிருந்து ஒரு தட்டு வருது பாருங்க, அந்த தட்டு அடுத்த சந்ததியே உருவாக்குகிறது. ஆமென். வெளியிலிருந்து பல விமர்சனம் வரலாம், அதுக்கெல்லாம் நம்ம வாழ்ந்துடக்கூடாது. வெளியிலிருந்து பல விமர்சனங்கள், ஏளனம், பரியாசம், அவமானம், அந்த தட்டுக்கெல்லாம் நீங்கள் உடஞ்சிட்டிங்கன்னா வெறும் ஆம்லேட்டாக போயிடுவீங்க. சோத்திரம். உள்ளிருந்து வரணும். உங்கள் உள்ளிருந்து ஆவியானவர் உங்களை செயல்படுத்த வேண்டும். இப்படி செய், இந்த காரியத்தை இப்படி செய், இதை இப்படி செய், அப்படி செய் என்று தேவனுடைய வழிநடத்துதலுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தால் அடுத்த ஜென்ரேஷன் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆக ஆண்டவர் சொல்கிறத கேளுங்க. எல்லா மனுஷர் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாதுங்க. எல்லாரும் சொல்ல தான் செய்வாங்க, அதை நம்ம நிறுத்த முடியுங்களா? நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் சொல்லுவாங்க, நல்ல ஆலோசனையாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்குலாம். அதெல்லாம் வாங்கிக்கோங்க, அமைதியாக இருங்க. அவங்களுடைய உள்ளமானால் செயல்படுவது தேவனுடைய ஏவுதலினால் நீங்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சோத்திரம் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சொல்லுகிற ஆவியானுடைய சத்தத்தை உங்கள் செவிகள் கேட்கும் போட்டிருக்கு. பார்த்தீங்களா? செவி தேவனுக்கு நேராக திரும்பி இருக்கணும். பலர் பலவித கருத்துக்களை சொல்லுவாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணவும் வேண்டாம், அவங்களை அவமதிக்கவும் வேண்டாம், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் செயல்படுத்துவது கர்த்தருடைய ஆலோசனை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அதை மறந்துடவே கூடாதுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகத்தில் 64:4 வாசிக்க கேட்போம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு, உலக தோற்றத்திற்கு முன்பே ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பிளான் எப்போ இருந்து சொல்லுங்க பார்ப்போம். உலக தோற்றத்திற்கு முன்னரே பிளான் போட்டிருக்கிறாராங்க. அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? ஏன் நம்ம சோர்ந்து போகணும்? நம்ம இருதயம் சொல்லட்டும், அனுதினமும் சொல்லட்டும், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பேன். அல்லேலூயா.
அவர் செய்ய நினைத்தது தடைபடவே படாது. ஆமென். நம்முடைய கண்கள் கண்டிராத நன்மைகளை நமக்கு வச்சிருக்கிறாருங்க. காதுகள் கேட்டிராத நன்மைகளை அப்பன் இயேசு நமக்கு வைத்திருக்கிறார். நமக்கு தேவை பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருப்பது. ஆமென். கீப் ஆன் ப்ரே, கீப் ஆன் சீக். ஆண்டவரை தேடிக்கொண்டே இருப்போம், ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருப்போம். எல்லாம் ஆண்டவர் தீமைகளை கூட நன்மையாக மாற்றுகிறவர். ஆமென். 14 வாசிங்க. 49, 14. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாருங்க. 64 நாள்ல வாசம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை குறித்து புஸ்தக சுருளில் எழுதி வைத்திருக்கிறார். எங்கே பிறக்கணும், எங்கே குடும்ப ஜீவியம், எங்கே வேலை செய்யணும், தொழில், சோத்திரம், நம்முடைய ஆரம்பம், முடிவு, சோத்திர, குடும்பம் எல்லாம் டீட்டெயில்டாக இருக்குங்க. அப்போ நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? வெயிட் பண்ணணும். அந்த திட்டங்கள் நிறைவேற வெயிட் பண்ணுவோம். சோத்திரம். நம்ம அவசரப்படக்கூடாது, பொறுமையோடு காத்திருப்போம். நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. புலம்பல் 3:25 சொல்கிறது, கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேடி வந்திருக்கிறோம். இந்த 21 நாட்கள் காத்திருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பொறுமையோடு நாம் சுதந்திரிப்போம். அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு செய்ததை இந்த கண்கள் கண்டதும் இல்லை, இந்த செவிகள் கேட்டதும் இல்லை. அப்படின்னா ஒரு முடிவுக்கு வருவோம். நம் கண்டிராத கேட்டிராத அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள், ஓ நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் குறித்ததை நிறைவேற்றுவார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தர்மையான 14வது நாளிலே காத்திருக்கவும் எழும்பவும் என்ற தலைப்பில் எங்களோடு பேசினீர். நாங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது நீர் எங்களை எழும்ப பண்ணுகிற தேவனப்பா. ஒருபோதும் எங்களை ஆண்டவரே முடமாக்குகிற தேவன் அல்ல. உயரே செட்டைகளை அடித்து கழுகை போல ஆண்டவரே எழும்பி, கழுகு கண்மலையில் வாசம் செய்யும். கண்மலை கிறிஸ்து ஆண்டவரே. உயரே பறக்கிற அனுபவம். ஆண்டு தூரத்திலிருந்து தன்னுடைய இறையெல்லாம் எவ்வளோ அழகாக பார்க்கிறது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது எங்களுக்கு நல்ல தூர பார்வை இருக்கும். எங்களுக்கு ஒரு தரிசனத்தோடு நாங்கள் செயல்படுவோம். யார் மேலேயும் குற்றப்படுத்த மாட்டோம், யாரையும் காயப்படுத்த மாட்டோம்ப்பா. தனித்து வாசம் பண்ணி தேவனோடு உறவாடி எங்களுக்கு வைத்திருக்கிறதை நாங்கள் சுதந்திரிப்போம் அப்பா. அப்படி இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஓ கழுகை போல தூர பார்வையுடையவர்களாய் தரிசனத்தை பெற்று அதை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடர உதவி செய்யுங்க. வீணான காரியங்களில் தலையிடக்கூடாதப்பா. உங்கள் திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.